ஹலோ ஆல், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வெல்கம் டு சென்னை டு ஆஸ்திரேலியா. ஸோ இன்றைக்கி நம்ம vlogல நாங்கள் டொராங்கோ ஜூ விசிட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டொராங்கோ ஜூவோட என்ட்ரன்ஸ்லேயே தே ஹாவ் அ கெஃபே, தென் ஒரு ஷாப் இருக்குது. உள்ளே போகும்போதே நம்ம வந்து கெஃபேல ஏதாவது லன்ச் ஏதாவது கிராப் பண்ணிக்கணுன்னா வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ நமக்கான எசென்ஷியல்ஸ், கேப்பு, சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி பேசிக் எசென்ஷியல் அண்ட் கிட்ஸ் லவ் பண்ணுற டாய்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஜூவில் வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து ஸ்ட்ராலர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் வந்து ப்ராம் ஆர் ஸ்ட்ராலர் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான ரேம்ப் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து 1 year old பேபி வச்சுருக்கிறதுனால நாங்கள் ப்ராம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் அந்த ப்ராம் வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பேபிஸோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போங்க. இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோலா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கோலா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு வைல்டு அனிமல். இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ நாங்கள் போகும்போது ஒரே ஒரு கோலா இருந்துச்சு, அதுவும் தூங்கிட்டு இருந்துச்சு. மரத்து மேலே பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்திருக்கும். இங்கே வந்து கோலாஸ் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் சாப்பிட்ற மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இருக்கும். பட் இந்த ஜூவில் அதெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய மங்கி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இட் இஸ் வெரி க்யூட் டு சி. நம்ம கிங்காங்கில் வர மாதிரி ஒரு பெரிய மங்கி, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்மளால் ஹார்பர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஒப்பேரா ஹவுஸ்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜிராஃபோட ஒரு கேவ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4-5 ஜிராஃப் இருந்துச்சு. ரொம்ப கிட்டவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஜிராஃப் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக இங்கே வண்டலூர் ஜூவில் தான் பார்த்துருக்கேன். ஜிராஃபு கொஞ்சம் தூரமாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கிட்டவே பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நாங்கள் போன கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் வந்துட்டதால் ஜிராஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் பேக் சைடு போயிடுச்சு. ஸோ ஈவினிங் போல் அகெயின் அது வந்து வெளியே வந்துச்சு. அந்த கிளிப்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 4-5 ஜிராஃப் இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஜிராஃப் கூடயே வந்து ஜீப்ராஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த குட்டி குட்டி மியர் கேட்ஸ், நீங்கள் திமோன் அண்ட் பும்பாலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மியர் கேட்டு. ஸோ இதான் அந்த திமோன். அந்த மியர் கேட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து ஹோல்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா, அதெல்லாம் பார்த்து நல்லா குதிச்சு கிளாப் பண்ணிகிட்டு இருந்தா. அண்டு இந்த மாதிரி அங்கங்கே வந்து கேவ் மாதிரி, அப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் ஹட்டு மாதிரி, இந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கிட்ஸு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் போனீங்கன்னா. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டு செட்டப்பில் அங்கங்கே கேவு. இது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுமே வந்து, பட் ஆனால் சரியாக தெரியல, ஆஸ்ட்ரிச் வியூ பண்ண முடியல. அண்டு லயன்ஸ் இருந்துச்சு. லயன் வந்து எல்லா அனிமல்ஸுமே கொஞ்சம் வெயிலுங்கிறதுனால ஷேடான பகுதியில் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. பட் லயன் வந்து ஒரு 2-3 லயன் இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு மேல் லயன், 2 ஃபீமேல் லயன் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சிம்பான்சிஸுமே வந்து நிறைய சிம்பான்சிஸ் இருந்துச்சு. இதில் ஒரு குட்டி சிம்பான்சி வந்து ரொம்ப அழகாக ஒரு டயரில் வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸுக்குமே அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சிம்பான்சிஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கான நெட்டு, டயர், அவங்க தொங்குறதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே நல்லாவே கிட்ட பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் போட்டு கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சிம்பான்சிக்கு வந்து இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு வாட்டர்ஃபால், ஒரு குட்டி வாட்டர்ஃபால், அண்டு அதை சுற்றி ஒரு ரிவர் போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. தென் இது பார்த்திங்கன்னா இந்த ஜிராஃப் தாங்க. நான் ஃபஸ்ட்டு சரியாக பார்க்க முடியல, அதனால் இந்த பேக் சைடு வந்து ஒரு தெரிஞ்சிச்சு, அது பார்த்துட்டு இருந்தோம். தென் வந்து ஒரு சீல் ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த சீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கடல் அண்டார்டிகா அந்த சைட்லாம் அந்த சீல்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டு ஃப்ளிப் பண்ணிச்சு, ஆக்ஷன் பண்ணிச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து கைத்தட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருந்தவங்க மேலே ஃபுல்லாகவே அந்த சீல் வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அந்த சீல் பார்த்திங்கன்னா அழகாக வேவ் பண்ணிச்சு. அவங்க ஒரு ஃபிஷ்ஷு தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு
அழகாக வந்து அவங்க சொல்கிற ஆக்ஷனுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக் சைட் பார்த்தீங்களா, அப்படியே வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸு, இந்த குட்டி குட்டி போட்ஸு, அதெல்லாம் போகிறதெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜூவோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து $47. அதாவது நம்ம ருப்பீஸ் படி 2836 ருப்பீஸ் வரும். நாங்கள் 2 பேர் அடல்ட் போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்டு, அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது. அப் டு 4 இயர்ஸ் டிக்கெட் கிடையாது. ஸோ அதனால் எங்கள் 2 பேரோட டிக்கெட் வந்து $94 வந்துச்சு. 5672 ருப்பீஸ் வரும் நம்ம ஊர் காசு படி. பட் அதுக்கு ஓகே, ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சில அனிமல்ஸ் இல்லை, லைக் எலிஃபெண்ட்டு, ரைனோ இருந்துச்சு, பட் உள்ளே இருந்தது எங்களால் பார்க்க முடியல. அண்ட் ஒரு சில அனிமல்ஸ் இல்லை, பட் நிறைய கேங்க்ரூ, கோலா அந்த மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ $94 ஒர்த்து தான். ஏன்னா பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. கம்ப்ளீட் ஒன் டே வந்து ஒரு டைம் பாஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக இந்த ஜூ விசிட் பண்ணலாம். $94க்கு ஓகே, இட் இஸ் ஒர்த் தான் நான் சொல்லுவேன். ஒன் டைம் விசிட்டுக்கு இட் இஸ் ஒர்த். இந்த ஷோ வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் ஒரு 1/2 hour போயிருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க பக்காவாக. ஸோ நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, அது மட்டும்தானே தவிர மற்றபடி ஷோ சூப்பராக இருந்தது. இது வந்து கொரில்லா பார்த்தீங்கன்னா, கொரில்லாவோட லன்ச் டைமில் நாங்கள் போயிட்டோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஷோ முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அந்த கொரில்லாவோட இது இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கொரில்லாவோட கை, கால், இதோட இம்ப்ரிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட ஸ்கல்லு, ஹியூமன் டு கொரில்லாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தோம். தென் வந்து டைகரோட இதுக்கு போனனாலே வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த டைகர் பார்க்க முடியும். டைகர் வந்து நிறைய இருந்ததுங்க. 4-5 டைகர் வச்சுருந்தாங்க. தனியாக ஒரு டைகர் இருந்துச்சு. அண்டு டைகர் வந்து ஒரு 2-3 டைகர் தனியாக இருந்தது. டைகருமே ரொம்ப கிட்ட பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம வண்டலூர் ஜூலாம் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதை தாண்டி தான் நம்ம டைகரே பார்க்க முடியும், தூரமாக இருக்கும். இது வந்து ரொம்ப கிட்டவே பார்க்க முடிஞ்சுது. நிறைய டைகர் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஒரு டைகர் வாக்கிங் கூட போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த ஜூ போக பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க டைமில் போனீங்கன்னா இன்னுமே என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் டே கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்துச்சு. தென் கொஞ்சம் அப்படியே க்ளவுடியாக ஆனதுனால கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா அந்த க்ளவுடி சீசனில் போனோன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், வெயிலில் அவாய்ட் பண்ணிவிட்டு. அண்ட் இது வந்து டாங்கோ அப்படின்னு ஒரு அது மாடான்னு தெரியல, ஒரு பெரிய அனிமல் வச்சுருந்தாங்க. கொம்பெல்லாம் நீட்டாக பெருசாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபால்ஸு, ஃபிஷ்ஷு, டக்கு, நிறைய பேர்ட்ஸு, இந்த கொக்கு இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு செட்டப், ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப்னு. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வெளியே பார்த்த கெஃபே மாதிரியே உள்ளேயுமே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஃபுட் மார்க்கெட்டுன்னு சொல்லி. அதுக்குள்ளே கெஃபே ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க. லைக் நூடுல்ஸ், அப்புறம் சிப்ஸு, ஃபிஷ் சிப்ஸு, சிக்கன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, லெமனேட் கூட இருந்தது, லெமனேட் ஸ்டாலு. ஐஸ்கிரீம் கூட அங்கங்கே ஒரு 2-3 கடை வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரல அப்படின்னா உள்ளே வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கிட்ஸுக்கு அவ்வளோ வந்து ஃபுட்டு உள்ளே ஆப்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. கிட்ஸ் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஃபுட் அரேஞ்ச், ஏன்னா ஃபுட் எல்லாமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வெளியேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சிப்ஸு, பாப்பாவுக்கு ஃபுட்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் மட்டும் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ப்ரைஸுமே வந்து வெளியே நமக்கு என்ன கிடைக்குமோ அதே மாதிரியான ப்ரைஸ் தான் உள்ளேயுமே இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒன் டே கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. ஏன்னா நாங்கள் வரதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. அண்ட் தென் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஒரு கடைசி கொஞ்சம் செக்ஷன் வந்து எங்களால் சரியாக பார்க்க முடியல, ஓடி ஓடி கவர் பண்ணுமே அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வரும்போது வந்து நாங்கள் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸு பிடிச்சி வந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து பாப்பாவும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 1 o'clock ஆயிடுச்சு. நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே பிளான் பண்ணிடுங்க. ஸோ தட் ஒரு என்டையர் டே நீங்கள் ரிலாக்ஸ்டாக எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம்.
ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து சி லைஃப் செட்டப் தனியாக வச்சுருந்தாங்க. லைக் இந்த சீலு, பென்குயின் கூட குட்டி குட்டி பென்குயின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அண்டர் லைஃப் இந்த கோரல், அது அண்டர் சி கோரல் அதெல்லாமே இருந்ததுங்க நிறைய. அதெல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் இந்த சி அனிமல்ஸ் வந்து பெருசாக அவ்வளோ இல்லை. பென்குயின்ஸ்லாம் கூட ஒரு சின்ன பென்குயின் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா. நம்ம ஜூக்குள்ளே வந்த உடனே வந்து நம்ம கையில் ஒரு மேப் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து என்னென்ன செக்ஷனில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன வழியாக போனால் நீங்கள் எப்படி கவர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துட்றாங்க. நேவிகேஷனுமே அங்கங்கே வச்சுருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல அந்த நேவிகேஷன் வந்து சரியாக வைக்கலை. அந்த மேப் பார்த்து நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரெயினில் வர முடியாது, பஸ்ஸில் வரலாம் ஆர் வாஃபில் வரலாம். நாங்கள் பரமட்டாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால அங்கேருந்து வின்யார்ட் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து இந்த கிளாரன்ஸ் ஸ்ட்ரீட் வந்து 100 பஸ் பிடிச்சி ஜூக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து வாஃப் வழியாகவும் வரலாம். நிறைய பேர் வந்து வாஃப் வழியாகவும் வந்திருந்தாங்க. இந்த சி லைஃப்க்கு கீழேயே வந்து ஒரு வே வச்சுருக்காங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து வார்ஃப்க்கு போகிற எக்ஸிட் இருக்குது. ஸோ அங்கேயே போயிட்டு நீங்கள் வார்ஃப் ஏறிக்கலாம். பஸ்ஸுமே வந்து ஜூக்கு ஆப்போசிட்லேயே ஸ்டாண்ட் இருக்குது. ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஜூலேருந்து வெளியே வந்தீங்கன்னா வெளியவே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து பஸ்ஸு வந்து 10 minutes ஒன்ஸ் பஸ்ஸு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம பஸ்ஸை பற்றி கவலையப்பட தேவையில்ல. அங்கேருந்து நீங்கள் வந்து வின்யார்டோ இல்லை டவுன் ஹாலோ போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வந்து நீங்கள் உங்கள் பிளேஸ் என்னவோ அங்கே ட்ரெயின் ஆர் பஸ் பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம். ஸோ வந்து கம்யூட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். நாங்கள் வந்து ட்ரெயினில் ஒரு 40 minutes ஆச்சு. அண்ட் ஃப்ரம் வின்யார்ட் டு ஜூக்கு வந்து ஒரு 25 minutes ஆச்சு. பட் ரெண்டுமே வந்து எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்ததுனால பெருசாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போன மாதிரியான ஒரு அலைச்சலே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதுவுமே பாப்பா தூங்கிட்டா, பஸ்ஸில் ஏறுற உடனே தூங்கிட்டா. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக அந்த கம்யூட்டோட அலைச்சல் தெரியல. ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ரெப்டைல்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியானாலே தெரியும், பாம்பு, பூச்சி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய அந்த பூச்சி, ஸ்பைடரு, அப்புறம் ரெப்டைல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் செட்டப்புங்க. ஃபார்ம் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரேபிட்டு, ஷீப்பு, சிக்கன், அப்புறம் ஒரு ஃபார்ம் செட்டப்பே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த செட்டப்பு. நிஜமாகவே ஒரு ஃபார்முக்கு போன மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷீப்பு, என்னென்ன பேர்ட்ஸ், ஒரு ஃபார்ம் அனிமல்ஸ் என்னென்ன இருக்கும் அது மாதிரி எல்லா ஃபார்ம் அனிமல்ஸுமே வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு விண்மில் மாதிரி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. அந்த விண்மில் செட் பண்ணி சுற்றி வந்து அனிமல்ஸ் வச்சு பசங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு குட்டி ப்ளே கிரவுண்டுமே வச்சுருக்காங்க. அதில் வந்து சின்னதாக தண்ணி போகிற மாதிரி, ஃபார்மில் எப்படி தண்ணி போகும் அந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா உள்ளேயே ஒரு ஷெட் இருக்குது. அந்த ஷெட்டில் வந்து ஃபார்முக்கு தேவையான அந்த டூல்ஸு, அப்புறம் அங்கே இருக்க அந்த ஸ்னேக்கு, லிசர்டு, ஸ்பைடர் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமாகவே அந்த ஃபார்ம் செட்டப் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா அது உள்ளே போயிட்டு பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே டிட்டோவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்ம் செட்டப்பு எல்லாமே ஒரு ஏரியாவுமே அதே மாதிரி தாங்க செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சி லைஃப்னு எடுத்துட்டோன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஒரு சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அந்த செட்டப் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையுமே டாய்லெட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து 1 year பேபி கூட்டு போயிட்டு இருந்தால ஃபீட் பண்ணுறதுக்கான இடம், பேரண்டிங் ரூம்ஸ், டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேரண்டிங் ரூம்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு பெருசாக எப்படி சொல்கிறது, அதை தேடி அலையணுன்றது இல்லை. நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு டாய்லெட்டு, ஒரு பேரண்ட் ரூம் வரும். நீங்கள் பாப்பாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுமே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே எனக்கு இங்கே இந்த கண்ட்ரியில் பிடிச்ச ஒரு நல்ல விஷயம்னா, எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி ஈஸியாக கிடைக்குங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. எங்கே போனாலுமே அது வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே
போகிற பீப்புளாக இருக்கட்டும், போகிற பீப்புளுமே அதை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே நம்ம எப்படி உள்ளே போனோமோ அதே மாதிரி நம்ம வெளில வரும்போது அது அதே மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வரவங்களும் நல்லா யூஸ் பண்ண முடியும். அது வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு பப்ளிக் பிளேஸ் போனாலும் இது வந்து எல்லா இடத்துலையுமே நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னா இதுதான். எங்கே போனாலும் கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பீப்புள் வந்து ரொம்ப எல்லா இடத்துமே நீட்டாக வச்சுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டர்ட்டில் அண்டு இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. தென் இது பார்த்திங்களா நம்மளோட ஹீரோ கோலா. ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி நீங்கள் வந்து கோலா பார்த்து தான் முடிப்பீங்க. கோலா வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு கோலா மட்டும் விளையாடிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து கோலா தூங்கி தான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு கோலா ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு கேங்குருங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல். இங்கே அங்கங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு 2-3 கேங்குரு வச்சுருந்தாங்க, நிறைய இல்லை. இது வந்து ஆஸ்ட்ரிச். நான் அங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, இது ஆஸ்ட்ரிச் கிடையாது, பட் பார்க்க ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்குது. இது பேரை வந்து நிவூடியா சம்திங் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஈமூன் மாதிரி இருந்துச்சு, பட் இது வந்து ஒன் ஆஃப் த கைண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு கைண்டு. இது பார்த்திங்களா, ஈவினிங் கடைசியாக நாங்கள் வரும்போது ஜிராஃபை பார்த்தே ஆகணும், பாப்பா காட்டியே ஆகணும்னு கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா நாங்கள் வரும்போது வெயில்னால எல்லாமே பேக் சைட் போயிடுச்சு, எங்களுக்கு பெருசாக பார்க்க முடியல. ஸோ நாங்கள் ஈவினிங் ரிட்டன் வரும்போது வெயில் எல்லாமே போயிடுச்சு. ஜிராஃப் எல்லாம் இந்த சைடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஃபுட்டு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ கிட்ட பார்க்க முடியுது. பாப்பா பார்த்துட்டு கிளாப்லாம் பண்ணா, அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. பாருங்கள் எவ்வளோ நிறைய ஜிராஃப் இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க அதோட கழுத்து. நாங்கள் வந்து 1 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் பார்த்தோங்க. ஒரு 5 hours கிட்ட. எண்டாக வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி 5 o'clock வந்து ஜூ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா மார்னிங்கே போயிடுங்க. ஒரு 10 போயிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டே ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.